வணக்கம். தடத்தின் மாலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். வறிய குடும்பங்கள் தொடர்பில் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. மின்கட்டண திருத்தம் குறித்து வெளியான தகவல். பொதுமக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை. இலங்கையில் வறிய குடும்பங்களுக்கான அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவு தொகையை அதிகரிக்க அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் 15,000 ரூபாய் உதவித்தொகையை 17,500 ரூபாயாகவும் 8,500 ரூபாவை 10,000 ரூபாயாகவும் 15,000 ரூபாயை 17,500 ரூபாயாகவும் 8,500 ரூபாவை 10,000 ரூபாயாகவும் 2,500 ரூபாவை வழங்கும் குடும்பங்களுக்கு 5,000 ரூபாயாகவும் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கர்ச டி சில்வா தலைமையில் அரசாங்க நிதி பற்றிய குழு நாடாளுமன்றத்தில் கூடிய போதே இந்த விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டன. இதேவேளை 5,000 ரூபாய் வழங்கும் குடும்பங்களுக்கு அந்த தொகை மாறாமல் வழங்குவதற்கு முழு அனுமதி வழங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் இவ்வாண்டு இறுதி வரை அஸ்வசும பயனாளிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய நலன்புரி கொடுப்பனவுக்கு அரசாங்க நிதி பற்றிய குழுவின் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார கட்டணங்கள் 20 முதல் 30% வரை குறைக்கப்பட வேண்டும் என்று பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக பொது பயன்பாட்டு ஆணையகம் தெரிவித்துள்ளது. 9 மாகாணங்களையும் உள்ளடக்கிய பொதுமக்களின் கருத்து கேட்பு கூட்டத்தில் இந்த பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளது. முன்மொழியப்பட்ட மின்சார கட்டணம் திருத்தம் குறித்து பொது ஆலோசனை கொழும்பில் உள்ள பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மன்றத்தில் நடைபெற்றது. அதன்படி இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களுக்கு நடைமுறைக்கு வரும் வகையில் மின்சார கட்டணங்கள் குறித்த இறுதி முடிவு எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார கட்டண திருத்தம் குறித்து பொதுமக்களின் கருத்துக்கள் தற்போது 9 மாகாணங்களிலும் நிறைவடைந்துள்ளதாக ஆணையகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை மின்கட்டண திருத்தம் தொடர்பான பொது ஆலோசனை கடந்த 10ஆம் தேதியுடன் நிறைவடைந்துள்ளது. அரசியல்வாதிகள், பல்வேறு அமைப்புகளின் பிரதிநிதிகள், சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பல்வேறு எரிசக்தி சங்கங்களின் பிரதிநிதிகள் என கிட்டத்தட்ட 400 பிரதிநிதிகள் இந்த மாகாண அமர்வில் பங்கேற்றுள்ளனர். மின்சார கட்டண திருத்தம் குறித்து பொதுமக்களின் கருத்துக்கள் கடந்த டிசம்பர் மாதத்தில் மத்திய மாகாணத்தில் தொடங்கியது. பின்னர் பொது பயன்பாட்டு ஆணையகம் மற்ற மாகாணங்களிலும் அதை செயல்படுத்த நடவடிக்கை எடுத்தமையும் குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மாகாணத்திலும் மாத்தளை, நுவரெலியா மற்றும் பொலனறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 500 மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. வடமத்திய, கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் சாத்தியம் காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யும் சாத்தியம் உள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேற்கு சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை நிலவும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.